வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தயாரிப்பாளர் சங்க தேர்தல், தமிழ் சினிமாவை காப்பாற்றுங்க, நடிகை குஷ்பு வேதனை, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2006-2009 ஆண்டுக்கான தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிக்கான தேர்தல் இன்று முதல் பிப்ரவரி 22 வரை நடைபெற்று வருகிறது. GM தமிழ்குமாரன் தலைமையில் ஒரு அணியும் முரளி ராமசாமி தலைமையில் ஒரு அணியும் போட்டியிடுறாங்க. இதில் வாக்களிக்க வந்த நடிகை குஷ்பு தமிழ் திரைப்படத்திற்கு காப்பாற்ற வேண்டும் என்றால் தயாரிப்பாளர் சங்கம் சென்னை அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரியில் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் முன்னிலையில் காலை 8 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாலை 5 மணி வரை நடைபெற உள்ள இந்த வாக்குப்பதிவில் வாக்களிக்க வந்த நடிகை குஷ்பு வாக்களித்த பின்பு செய்தியாளரிடம் பேசியிருந்தாங்க. அதில் தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கு வாக்களித்து வந்தேன். ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடைபெற மிகவும் முக்கியமான ஒன்று. தமிழகத்தில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இருக்கும் நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய தயாரிப்பாளர்கள் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால்தான் தமிழ் சினிமா நன்றாக இருக்கும். தமிழ் சினிமா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற தேர்தல் நடக்க வேண்டும். இந்த தேர்தலில் நல்ல அணி வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே வாக்களித்தவுடன் யாருக்குமே வாக்களித்தோம் என்பதை சொல்ல மாட்டோம். இப்போது நான் அதை சொல்லப்போவது கிடையாது. ஆனால் நல்ல அணி ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்க அணி தமிழகத்தின் நம்முடைய சினிமா துறையை பாதுகாக்க வேண்டும். ஜெயிப்பது யாராக இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்காக உழைக்க வேண்டும். தமிழ் சினிமா நன்றாக இருக்க பாடுபட வேண்டும். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு தயாரிப்பாளரும் பாதிக்கப்படக்கூடாது. யாருக்கும் எந்த விதமான ஃபேவரஸும் இல்லாமல் நேர்மையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மட்டுமே தமிழ் சினிமா நன்றாக இருக்கும் என்று பதிவான வாக்குகள் மாலை 6 மணி எண்ணப்படும். இன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று நடிகை குஷ்புவை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.